எந்திர முறை. எழுதணும். இது கரண்ட் வந்துருச்சு. ஓகே, இங்க பாருங்க என்னென்ன கொடுக்குறேன்னா, வாடிக்கையாளர்களை நம்ம வீட்டுக்கு வர வைக்கக்கூடிய ஒரு எந்திரங்கள் நான் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நினைத்தது நிறைவேற. வாடிக்கையாளர்கள் வசியமுறை. வாடிக்கையாளர்கள் வசியமுறை. இப்போ நம்ம ஒரு இது வியாபாரத்துக்கும் தொழிலுக்கு தான் ரொம்ப, ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதுதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய இடத்திற்கு வந்து அவர்கள் திருப்தியுடன் போகணும். ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோட நிறைவா போனாதான் அவங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு, இங்க போங்க, உங்களுக்கு சரியாயிடு. நம்ம என்ன தொழில் வேணும், ஒரு டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், வியாபாரிகளா இருக்கலாம், ஹோட்டலா இருக்கலாம், தங்கம், எந்த தொழில் செஞ்சாலும் அது நிச்சயம் வந்து நம்மளுக்கு நல்ல விதத்துல போனா மட்டும்தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு நல்லதா கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்ன எப்படி எழுதிக்கோங்க, நான் அப்ளை போட்டதுதான். அந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா இது? தொண்ணூறு மேல வந்து 2 போட்டு ஏன்னு போட்டுக்கோங்க. 27 உங்களுக்கு தெரியலன்னா இதில் கூட மேலே ஆ போட்டுக்கோங்க. 8 மறுபடியும் ஆ போட்டுக்கோங்க. 8 மறுபடியும் ஆ போட்டுக்கோங்க. 8 6 7 7க்கு மேலே ஏ போட்டுக்கோங்க. 7 60. இதெல்லாம் வந்து எண்கணித சூட்சம முறை. சரிங்களா? அடுத்தது ஏ போட்டுக்கோங்க. 77 8 கா இது 1 4 இது ரூ 5 இது ஏ 79 இது ஏ 74. பார்த்துக்கோங்க. 90 இது ஊ போட்டு ஏ போட்டு 27 ஆ 8 ஆ 8 ஆ போட்டு 8ன்னு போட்டுக்கோங்க. 6 ஏ போட்டு 7 66 ஏ போட்டு 77 ஊ போட்டு 2 8 கா போட்டு 1 4 ரூ 5 ஏ 79 ஏ 74. இப்போ இது வந்து வாடிக்கையாளர்களை தன்வசம் இழுத்து தன்னுடைய தொழிலை சிறப்பாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு எந்திரம். இப்ப இது என்ன பண்ணணும், இது வந்து காரியத்துல எழுதணும். இப்போ ஒரு காரியத்துல எழுதலாம், இல்ல வந்து நம்ம வந்து வெள்ளித்தகட்டுல எழுதலாம். இப்ப அதெல்லாம் எங்களுக்கு செய்ய முடியாது இல்லையா? அதனாலதான் நம்ம ஃபுல் ஒரு பேப்பரே எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற கூடிய ஒரு நேரத்தை எடுத்துக்கோங்க. மாதுளை வேர், மாதுளையோடைய செடி இருக்கு இல்லையா, அதோடைய வேறு, அதோடைய பூவு, அதோடைய இலை. மாதுளையோடைய வேறு, பூ, இலை எல்லாம் சேர்ந்து மஞ்சள் கடுகுடன், மஞ்சளை வந்து வெண்கடுகுடன் சேர்த்து அரைத்து இதெல்லாம் ஒரு மையா வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், மாதுளை வேறு, அடுத்தது மாதுளை பூவு, மாதுளையோடைய இலை, இதெல்லாம் சேர்த்து ஒரு வெண்கடுகோட மஞ்சளையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். அரைச்சு ஒரு பொடியாவோ ஒரு நல்ல ஒரு இதாவோ வச்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு பேஸ்ட்டை நீங்க எழுதின பேப்பர் மேல தடவிக்கோங்க. அடுத்தது தினந்தோறும் அதை தான் நெத்தியில திலகமா வச்சுட்டு வரணும். புரியுதுங்களா? இது ஒரு முறை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அதே வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையில
துளசி இலையும் வெற்றிலையும் ரெண்டையும் ஒரு பால் விட்டு, பசும்பால் விட்டு அரைத்து அதையும் நீங்க வச்சுக்கலாம். இந்த எந்திரத்தை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துல மஞ்சள் பூசிக்கோங்க. பூசிட்டு நான் சொன்ன அந்த ஒரு சின்ன பேஸ்ட்ரியும் இதுல சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதுல தினம்தோறும் ஒரு தட்டுல வச்சு ஒரு அர்ச்சனை மாதிரி ஒரு 2 பூவு கொஞ்சம் குங்குமம் இதை போட்டு வாங்க. இந்த பேப்பரே உங்களுக்கு நல்ல பவர் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய ஒரு பவுடர் அதே மை கூட ஆக்கிக்கலாம். என்ன, வெற்றிலையும் துளசி இலையும் சேர்த்து பசும்பாலில் அரைச்சு நீங்கள் அதை ஒரு திலகமாக உங்களுடைய நெற்றில திலகமாக இடும்போது அதுவும் ஒரு ஜனவசியம், உங்களுக்கு வாடிக்கையாளர்களை ஈர்க்கக்கூடிய வசியம் உண்டாகும். இது நல்லா இருக்கும். இது பவராக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்துல எல்லாம் சிவபெருமானையோ பைரவரையோ போய் கும்பிட்டு வந்தா இந்த எந்திரம் உங்களுக்கு முழுமையா வேலை செய்யும். இந்த 2 வசிய மையையும் நீங்க வச்சுக்கணும். அது மையாவாக்கிக்கலாம், இல்ல பொடியாக்கி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ வேப்பிலை விட்டு என்ன ஆகும், துளசியும் வெற்றிலையும் பால்ல விட்டு அரைக்கும் போது அது மையாதான் மாறும். அந்த மைய பச்சை கற்பூரத்தை விட்டு சேர்த்தி நீங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சு 1 வாரம் பயன்படுத்தி திரும்பவும் நீங்க பண்ணிக்கலாம். அதே என்னப்பா சொன்னேன்னா, வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையில மாதுளை வேறு, மாதுளை பூவு, மாதுளை இலை இதை மஞ்சளும் வெண்கடுகும் சேர்த்து அரைச்சு அதையும் நீங்க மையாக்கிக்கும் போது அதையும் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி 1 மாசம் 10 நாள் வச்சுக்கலாம். இந்த 2ஐயும் வச்சுட்டு வாங்க, நிச்சயம் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உண்டு பண்ணும். எழுதிட்டீங்களா? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் செய்ய செய்ய அஷ்டகந்தம் அப்படின்னு சொல்லு. என்ன அப்படின்னா, இது அஷ்டகந்தம். நம்ம அந்த பூசிக்கிறதுக்கு அஷ்டகந்தம். இது உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றி பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ள கொண்டு வர்றது. ஓகேவா? சரி, நம்ம அடுத்தது போயிடலாமா? இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு நினைச்சது நிறைவேறணும். என்னுடைய நினைத்தது நிறைவேற அழிச்சலாமா? எல்லாம் ஒரு டபுள் டிக் பண்ணி ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நினைத்தது நிறைவேற.